வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டாக்டர் ஜி சிவராமன், ஆரோக்கியா சித்த மருத்துவமனையினுடைய இயக்குனரும் முன்னாள் திட்டக்குழு உறுப்பினருமான சிவராமன் சாரோட நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களோட முகம் தமிழகத்தில் தெரியாத ஆளுகளே இருக்க முடியாது. நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் சித்த மருத்துவத்துக்காக நிறைய பேசிட்டு இருக்கிறீங்க. 2000 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சித்த மருத்துவத்தை தான் நம்ம நாட்டில் முதன்மையான மருத்துவமாக பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்த இந்த மாடர்ன் மெடிசின் வந்த பிறகு இப்போ சித்த மருத்துவத்தை காம்ப்ளிமெண்டரி மெடிசன், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஸோ எதனால இந்த மாற்றம்? இங்கே மட்டும் இல்லை, உலகம் எல்லாமே நவீன மருத்துவத்தின் எழுச்சிங்கிறது நவீன அறிவியலினுடைய எழுச்சியோடு சேர்ந்து வருது. அது நவீன மருத்துவங்கிறது அந்த வடிவத்துக்குள்ளே வந்தது இப்போ ரீசெண்டாக தான், ஒரு 1 வருஷம் சொல்லலாம். ஆனால் நவீன அறிவியலினுடைய எழுச்சி வர வர ஒரு ஆப்பிளில் யோசித்த காலத்துலேருந்து, நம்ம ஐசக் நியூட்டன் காலத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். அதை அப்படியே ஆரம்பித்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் காலம் அதுக்கு முன்னாடி இந்த ஐன்ஸ்டீன் காலம்லேருந்து நவீன அறிவியலினுடைய புரிதல் அது சமூக நீதியோட வந்த விஷயம், எல்லாருக்குமான விஷயம், ரீப்ரொடியூசபிளான விஷயம். அப்படியான ஒரு இதில் அது எழுத்து வரும்போது, இந்தியாவுக்குள்ள காலனி ஆதிக்கம் நுழையும் போது, இந்தியாவுக்குள்ள நிறைய போர்ச்சுகீசியர்கள்லேருந்து எல்லாரும் உள்ளே வர ஆரம்பிக்கும் போது, இந்த நவீன அறிவியலினுடைய தாக்கம் இங்கேயும் மெல்ல மெல்ல அவர்களால் தான் உள்ளே வருது. அவங்க உள்ளே வரும்போது நான் படித்த ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகம் வருது. கார்ஷியா டி ஓர்த்தா அப்படின்னு ஒருத்தர் போர்ச்சுகீசிய டிராவலர். அவர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவர் தான் ஹெர்பாரியம் மலபாரிக்கான்னு முதல்ல இங்கே இருக்க தாவரவியலை பற்றி பதிவு பண்ண ஒரு பாதிரியார். அவங்க அந்த புத்தகத்தில் அவங்க எழுதும்போது நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் எல்லாம் வியாதிக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பேருக்கு மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொல்லி, அப்போ அவர் படம்லாம் வரைஞ்சி இந்தந்த செடி இதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இங்கே வரும்போது இங்கே ஒரு மரபுசார் மருத்துவ முறைகள் அங்கங்கே இருந்து கொண்டே இருக்குது. நவீன மருத்துவம் ஆங்கிலேயர்களுக்கு அது முதன்மையாக கம்யூனிகபிள் டிசீஸுக்காக அது பெரிய அளவில் பயன்பட ஆரம்பிச்சது. குறிப்பாக மலேரியாவுக்கான எதிரான இது, அப்புறம் ஒரு காய்ச்சல் தலைவலிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கம்யூனிகபிள் டிசீசஸில் உடனடி நிவாரணம் தர வேண்டிய இடங்களில், விபத்துக்களில், காயங்களில் இதுலெல்லாம் அது வர ஆரம்பிக்கிறதும், அதுக்கப்புறம் தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கான வந்த ஒரு வேக்சின்ஸ்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதே சமயத்தில் பேரலாக பப்ளிக் சானிடேஷன் ஃபெசிலிட்டி, பப்ளிக் ஹெல்த் புரிதல், அங்கே தேம்ஸ் நதிக்கரையில் நடந்த விஷயங்கள், காலராவுக்கு எதிராக உருவான விஷயங்கள், அது உடனடியாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதெல்லாம் அந்த காலனி ஆதிக்க பீரியடில் இது மடமடன்னு இங்கே ஒரு உயர்தட்டு மேலே ஆட்சியில் இருந்த ஆங்கிலேயர்கள், அவர்களை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடோ இல்லை இந்தியாவில் இருந்த பல்வேறு அதிகாரிகள், அப்புறம் அவங்களுக்கு அணுக்கமாக அந்த ஆங்கில மருத்துவம் வேகமாக இது ஊடுருவ ஆரம்பிக்கும் போது மெல்ல மெல்ல இது தன்னுடைய வழக்கொழி நிலை குறைய ஆரம்பிக்குது. எல்லா இடத்துலையும் ஆயுர்வேதமும் அப்படிதான், சித்தமும் அப்படிதான், எல்லா இடமும் குறைஞ்சு நவீன மருத்துவம் மேலவங்க ஆரம்பிக்குது. அடிப்படையில் பொலிட்டிக்கல் வில், அரசாங்கத்தினுடைய ஆங்கிலேய ஆட்சியுடைய ஒரு ஒரு முழு நம்பிக்கை பெற்ற ஒரு மருத்துவமாக அது வருது. கூடவே அது ஒரு நவீன அறிவியலினுடைய துணையோடு அது இருக்கிறதுனால படுவேகமாக அது வியாபிக்க ஆரம்பிக்குது. அப்போது அந்த நேரத்தில் இதை சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ யார் பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள் பார்க்கும்போது, பெரும் குடும்பங்கள், சில குழுக்கள், சில ஜாதிய அமைப்புகள், அவங்க தான் இதை முழுமையாக சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த அமைப்புகள் குழுக்களுக்குள்ள மட்டும் இது இருந்துக்கிட்டு, மரபு ரீதியாக மட்டும் இது இருக்குது. இது எல்லாருக்குமான கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா பரவலாக நவீன மருத்துவம் கொண்டிருக்கிறதுனால வேகமாக இது முடங்க ஆரம்பிக்குது, மேலவங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் உள்ள காலகட்டங்களில் வரும் பொழுது மீண்டும் இதை அந்தந்த நாடு, இப்போ தமிழ்நாட்டை எடுத்தோம்னா இங்கே திராவிட சிந்தனைகளோடு சேர்ந்து சித்த மருத்துவம் கூடவே வருது. அதை பயணிக்கிற காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது தியாகராயர் காலத்தில் பண்டிட் தியாகராயர், அதுக்கப்புறம் ஈவன் அதுக்கப்புறம் திராவிட சிந்தனையாளர் நீதி கட்சிகள், இவங்கெல்லாம் அதை மேலே எடுக்கிறாங்க. தமிழுடைய ஒரு அடிப்படையான சித்தாந்தம், தமிழர்களுடைய அடிப்படையான அறிவு, இதை ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம்னு அவங்க அப்படியே கூட வந்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இது மொழியோடு ஒட்டி இந்த மருத்துவம் பேசப்படுது. இதுக்கு இன்னைக்கு சித்த மருத்துவம் மீதான அரசியலுக்கும் இந்த மொழி ஒரு காரணமாக அமைகிறதும் ஒரு முக்கியமானது. இதே சமயத்தில் வடநாடுகள்லையும் இதே பிரச்சனை தான். வடநாடுகள்லையும் அவங்க இதை அவங்களுடைய நிறுவனங்கள், அமைப்புகள், இப்போ அத்வைதத்தை உயர்த்தி வந்தவங்கெல்லாம் ஆயுர்வேதத்தை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. அவங்க அந்த மரபு, அந்த வேதிக மரபோடு சேர்ந்து ஆயுர்வேதம் கூட பிடிச்சிக்கிட்டு அது மேலே நோக்கி வருது. இப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் வருது. அதனால தான்
இந்த ஒரு பெரும் குழப்பம். நவீன மருத்துவங்கிறது வந்து மெயின் மெடிசனாகவும் அவங்க தான் ஆக்சுவலாக ஆல்டர்னேட்டிவாக உள்ள வந்தாங்க. ஆனால் அவர்கள் பொலிட்டிக்கல் வில் இருந்ததுனால அது முழுக்க முழுக்க ஒரு நிலை பெற்ற ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் பட்டவர்த்தனமாக ஒரு இதில் எனக்கு ஒரு கருத்தை வந்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும் என்னன்னா, காந்தி வந்து ஒரு மகாத்மா காந்தி ஒரு இடத்துல அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர் பிசி ராய் அவார்டு கொடுக்குற அவர் வந்து அவர் தான் அவருடைய டாக்டரும் கூட. அவருக்கு ஒரு கடையிலெல்லாம் விவாதம் நடக்குது, இது எப்படி ஆயுர்வேதத்தை வந்து ஏன் போட விடுறீங்க வைக்கிறான்னு. நேச்சுரோபதி மேலே அவருக்கு ஒரு பற்று இருக்குது காந்திக்கு. நேச்சுரோபதியை பற்றி அவர் வந்து நிறையா சொல்றாரு. ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு ஒரு கோபமும் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஒன்லி பணக்காரனுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க, இது சாமானியனுக்கான ஒரு மருத்துவமாக மாற்றாம போனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு ஆயுர்வேத பண்டிதர்களே அவர் வந்து சாடுறாரு. அவரோட ஆயுர்வேத ஒரு பெரிய கூட்டமைப்புக்கு அவரை விருந்தினராக அழைக்கிறாங்க. அங்கே போய் சண்டை போட்டு வர்றாரு. அங்கே போய் உள்ள வைத்தியர்களுடைய பெரும் தலைவர்கள்ட்ட எல்லாம் சண்டை போடுறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, சமூக ரீதியாக பார்க்கும்போது, இது ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இது பயன்பட்டு ஒரு ஏழைப்பாளைகளுக்கெல்லாம் எடுக்காமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற சிந்தனையும் இந்த நம்ம முன்னாடி வைக்கணும். பாரபட்சம் இல்லாமல், காய்ப்போக்கு இல்லாமல் யோசித்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு காரணம். நவீன மருத்துவம் மேலே நோக்கி வந்தது, எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது, எல்லாருக்கும் இடத்துக்கும் வர ஆரம்பிச்சது. ஸோ அது உயர ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் நவீன மருத்துவத்தோடு ஒட்டிய வணிகம் அதுக்கு அடுத்த கட்டம் வருது. நவீன மருத்துவம் வளர்ந்து அறிவியலோடு வளர்ந்து வரும்போது அத்தனை வணிகமும் அதோட சேருது. அதனால் பயன்பெறக்கூடிய மருந்து நிறுவனங்கள், மருந்தாளர்கள் அவங்கெல்லாம் இதில் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கான முதலீடுகளை போடுறாங்க. அப்புறம் அதில் காப்புரிமைகளை எடுக்கிறாங்க. அதை உலகளாவிய அளவில் அதை கொண்டு போக முடியும் அப்படின்னு அது வருது. அப்படி வர ஆரம்பிக்கும் போது பெரு நிறுவனங்கள் எல்லாம் அதை வச்சு வளர்ந்து இன்றைய சூழலில் உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் எப்படி ஆயுதங்களுக்கான லாபி முதல் நிலையில் இருக்கோ, அடுத்த லாபி வந்து ஃபார்மசூட்டிக்கல் லாபி தான். இன்னைக்கு உலகத்தையே ரன் பண்ணுறதுன்னு எடுத்தால் அதில் முதல்ல எப்படி ஆயுதங்கள், அம்னிஸ்டிஸ் அது எப்படி இருக்கோ, அதுக்கு அடுத்து ஃபார்மசூட்டிக்கல்ஸ் வந்து அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பீப்புளாக ஒரு அரசாங்கத்தினுடைய பாலிசிஸை, அரசாங்கத்தினுடைய ஹெல்த் இதை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் அவங்க வளர்ந்துடுறாங்க. அப்போ நம்ம வந்து சிறுகி போயிடுறோம். இவங்கெல்லாம் சிறு குழுக்களாக, சிறு இதாக மாறி இப்போ இது வந்து ஒட்டுமொத்தமும் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாகவும் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போன்ற மரபு மருத்துவங்கள் ஆல்டர்னேட்டிவாகவும் இருக்குது. இதே காலகட்டத்தில் எனக்கு அப்பப்போ நான் சீன மருத்துவத்தை பார்க்குறேன். அவங்க மட்டும் எப்படி வந்தாங்க? இதே மாதிரி தானே அங்கேயும் வரான், இங்கிலீஷ்காரன் வரான் எப்படி வந்தாங்கும் போது அங்கே மாசேத்துங் வராரு. மாசேத்துங் வந்து அவர் ஒட்டுமொத்தமாக மூடத்துக்கெல்லாம் எதிரானவர். டோட்டலாக எனக்கு இந்த மரபு இரவு மேலெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் என் மக்கள் மிகப்பெரிய அளவில் இதை பயன்படுத்திட்டு வராங்க. மக்கள் எல்லாரும் இதை ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதுக்கான ஆராய்ச்சி, அதை பரவலாக்குறது, அதை கல்வி முறைப்படுத்துவது, இதில் எல்லாத்துலேயும் நான் வந்து இணையாக நவீன மருத்துவம் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நான் இதை கொண்டு போடுவேன்னு ஒரு தனி நிலைப்பாடை சீனா மட்டும் எடுக்கிறது. அதுதான் இன்னைக்கு உலகளாவிய அளவில் சீன மருத்துவம் முதலிடத்தில் அடிக்கிறதுக்கான அடிப்படை காரணம். மாசேத்துங் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் வந்து மரபை எதிர்த்து தூக்கி எறியக்கூடிய அளவில் இருந்தால் கூட அவர் இந்த மருத்துவத்தை எரியல. அவர் வந்து அதை வந்து ஆந்த்ரோபாலஜிக்கலாக யோசிச்சாரு. மக்கள் மருத்துவமாக ஒரு மக்களோடு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் எதிராக இருக்க மாட்டேன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தார். அதை இங்கே எடுக்கலை. இங்கே இருந்த சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் உள்ளவங்க வந்து அறிவியல் மருத்துவத்தை எடுத்த அளவுக்கு மக்கள் மருத்துவமாக எல்லாருக்கும் 85% பீப்புள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அதை எப்படி பண்ணணும், அதில் என்ன ஆராய்ச்சி பண்ணணும், அதை எப்படி பரவலாகணும், அதில் எப்படி நெறிப்படுத்தணும், அதில் எப்படி சீர்தூக்கி பார்க்கணும், அதில் எப்படி பிழை இருக்குது அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையை ஒட்டுமொத்தமாக 60-70 வருஷமாக அரசுகள் வந்து மேலோட்டமாக தான் செய்ததை ஒழிய ரொம்ப ஆழமாக செய்யவும் பெரு நிறுவனங்கள் விடலை. இது 2 காரணங்களால் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்த மரபு மருத்துவ முறைகள் ஆல்டர்னேட்டிவாகவும் நவீன மருத்துவ முறைகள் முன்னரையாகவும் இன்னைக்கு வரைக்கும் இருப்பதற்கான காரணம். இது எனக்கு தோணக்கூடிய விஷயம். சரி, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது வந்து நவீன மருத்துவம் தான் ஆல்டர்னேட்டிவாக வந்தது. இன்னைக்கு இது வந்து இந்திய மருத்துவம் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ எல்லா நோய்களுக்குமே இப்போ வந்து நம்ம நவீன மருத்துவத்தை நாடி தான் நம்ம எல்லாம் போயிட்டுருக்குறோம். அப்போது இன்னைக்கும் இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில், இந்த இந்திய மருத்துவத்தில் இந்தந்த நோய்களுக்கு வந்து இதுக்கு கண்டிப்பாக குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும்னா எந்தெந்த நோய்களுக்கு இன்னும் உங்களால் கண்டிப்பாக குணமடைக்க முடியும்? பிரைமரி ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய்ச்சல், தலைவலி, சளி, இருமல், வயிற்றுப்போக்கு, வயிற்று குன்மம், வயிற்றில் வரக்கூடிய அல்சர், மூட்டு வலி, தோலில் ஏற்படக்கூடிய எளிய ஒரு பூஞ்சை நோய்கள், கரப்பான், இந்த மாதிரி விஷயங்கள்ல 100% சித்த மருத்துவத்தை வைத்து அதை முதல் நிலை மருத்துவமாக வைத்து அதை மட்டும் வைத்து கொண்டே குணப்படுத்த முடியும். ஆனால் நான் சொன்ன காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாமே ஒரு குறிகுணங்கள், சிம்டம். ஆனால் அதுக்கு பின்னாடி அது ஒரு சாதாரண ஒரு கிருமியினால் ஏற்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு எளிய
பாக்டீரியாவோ இல்லை ஒரு செல்ஃப் லிமிட்டிங்காக இருக்கக்கூடிய வைரஸ்னால் ஏற்படும் போது எங்கள் மருத்துவ முறையிலேயே சரியாயிடும். ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய மெட்டபாலிக் டிசீஸாக இருந்து அதில் இந்த குறிகுணங்கள் இருந்தது அப்படின்னா அங்கேயும் ஒரு சிக்கல் துவங்குகிறது. அப்போ அந்த இடத்துல அங்கே தான் நாங்கள் திரும்ப திரும்ப இந்த இன்டகிரேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வர்றதுக்கே காரணம் என்னன்னா, அடிப்படையில் இந்த மாதிரி எளிய ஒரு பிரைமரி ஹெல்த்துக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை, முழுமையான தீர்வை சித்த மருத்துவம் கொடுக்க முடியும். ஆனால் அந்த சிம்டத்துக்கு பின்னாடி அந்த குறிகுணங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெட்டபாலிக் நோய் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த நவீன அறிவியலை வைத்தும் அதை இனங்கண்டறியணும், என்னன்னு முதல்ல டயக்னோஸ் பண்ணணும். அந்த இடத்துல சித்த மருத்துவம் மட்டும் போதுமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. நாங்கள் பொதுவாக எங்களுடைய நான் ஒரு பயிற்சியாளனாக நான் பார்க்கும்போது பிரைமரி ஹெல்த் கேரில் இந்த மாதிரி காய்ச்சல், தலைவலி, சளி, வயிற்றுப்போக்கெல்லாம் நாங்கள் வெறுமன சித்த மருத்துவத்தை வைத்தே கொடுக்குறோம். அதில் சரியாகாமல் மீண்டும் மீண்டும் அந்த குறிகுணங்கள் வருகிறது அல்லது மீண்டும் அதுக்கு பின்னணியில் வேற ஏதோ நோய் இருக்குங்கிற ஒரு நோய் கணிப்புக்கான ஐயம் எழும்போது நவீன மருத்துவ நோய் நாடலையும் நாங்கள் பார்க்குறோம். ஒருவேளை அவருக்கு முதல் நிலையாக நவீன மருத்துவம் தான் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணி அந்த நவீன மருத்துவருக்கு அது ஒரு அறுவை சிகிச்சையாக வேணுமா, இல்லை என்றால் அது ஒரு முதல் நிலையாக ஒரு தீவிர ஆன்டிபயோட்டிக்குகள் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா, அப்போ நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம். ஸோ ஒரு சின்னதாக சொல்லணும் அப்படின்னா ஒரு முதல் நிலை பிரைமரி ஹெல்த் கேருக்கு சித்த மருத்துவம் வச்சுக்கலாம். அவசர சிகிச்சைகளுக்கும் ஒரு நீண்ட மெட்டபாலிக் டிசீசஸில் பின்னணியில் ஒரு பெரிய மெட்டபாலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை முதலில் கணிப்பதற்கும் ஒருவேளை அதை முழுமையாக ஆரம்பத்திலேயே சரி செய்ய முடியும் என்றால் நவீன மருத்துவத்துக்கும் கண்டிப்பாக போகணும். அதனால தான் இந்த மருத்துவ முறை எல்லா இடத்திலும் ஒன்றுக்கொன்று ஒன் கேன் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அப்படின்னு பயணிப்பது தான் சரியாக இருக்குங்கிறது என் கருத்து. இப்போ இந்திய மருத்துவத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஆதாரம் இல்லை, அவங்க ரிசர்ச் பண்ணலை, ரிசர்ச் எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மாடர்ன் மெடிசனில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்போ எதை அடிப்படையாக வச்சு நீங்கள் உங்களோட எல்லா கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அப்போ எதை அடிப்படையாக வச்சு இந்த வைத்தியங்கள் நடக்குது? ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறது அடிப்படை குற்றச்சாட்டே தவறு. ஒரு 1000 ஆண்டுகளான ஆவணத்தை ஆதாரம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸுக்குரிய ஒரு அறிவியல் புள்ளி விவரங்கள் அன்னைக்கு கிடையாது. ஆனால் அன்னைக்கு ஒரு டிஸ்பேஷனேட்டாக அதை எழுதக்கூடிய ஒரு ஆவணத்தினுடைய முதல் விஷயமே ஒரு டிஸ்பேஷனேட் லீடு தானே. வாய்ப்பு இல்லாமல் அதில் உள்ளது உள்ளபடி எழுதி வைத்தது தான் ஆவணத்தினுடைய முதல் அடி. அந்த முதல் படி செய்யப்பட்டிருக்கு. அதில் பொய் இல்லை, அதில் புரட்டு இல்லை. அதில் ஒரு இந்த நோய்க்கு இந்த இலையை கொடுத்தா, இந்த சாரை கொடுத்தா இப்படி ஆகும்னு ஒரு ஆவணம் இருக்கிறது. அங்கிருந்து அடுத்த நிலைப்பாட்டுக்கு தான் போகிற இடத்துல தான் நிறைய நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகளை நான் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறேன். கண்டிப்பாக சில நோய்களுக்கு ஆவணம் இல்லை, அதாவது அதுக்கடுத்து அறிவியல் ஆதார ஆவணங்கள் எழுப்பப்படலை. ஆனால் சுத்தமாக ஆதாரமே இல்லை. இது பூராமே ஒரு ஃப்ராடுலண்ட் ஆர் குவாக்கரிங்கிற குற்றச்சாட்டு முழுமையாக தப்பு. இது ஒரு பெரிய எவிடன்சஸ் இருக்குது, ஒரு டாக்குமெண்டட் எவிடன்சஸ் இருக்குது, ஒரு பெரிய அனுபவ கோர்வை இருக்குது. அந்த எவிடன்சஸ் அண்ட் அனுபவ கோர்வையிலிருந்து ஒரு ரீப்ரொடியூசபிள் சயின்ஸாக அதை கொண்டு வருவதற்கு பெரும் சுணக்கம் இருக்கிறது. அந்த பெருஞ்சுணக்கத்திற்கு சித்த மருத்துவர்கள் காரணம் கிடையாது. அந்த பெருஞ்சுணக்கத்திற்கான காரணம் பொலிட்டிக்கல் வில்லும் மாடர்ன் சயின்டிஃபிக் பார்மசூட்டிக்கல் லாபியும் தான் அந்த சுணக்கத்திற்கு காரணம். அவர்களுக்கு தேவைப்படும் போது அதில் ஆராய்ந்து அதுக்கான விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. தேவைப்படாத போது அல்லது அது ஒரு போட்டியாக மாறும்போது அதை புறந்தள்ளவும், அதை ஒதுக்கவும், மார்ஜினலைஸ் பண்ணவும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த இவ்வளோ பெரிய சுணக்கம் இவ்வளோ நாளாக இது இவ்வளோ கிட்டத்தட்ட 50-60 இப்போ எங்களது இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகி 60 வருஷம் ஆச்சு, 70 வருஷம் ஆச்சு. இந்த 70 வருஷத்தில் என்னப்பா எவிடன்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ ரீப்ரொடியூசபிள் மெடிக்கேஷன் கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்தா நாங்கள் ரொம்ப கொஞ்சோண்டு தான் பண்ணிடுறோம். அப்போ நீங்கள் ஏன் ரொம்ப கொஞ்சோண்டு பண்ணியிருக்கேன்னு பார்த்தா வெறும் பயிற்சியாளர்களை வச்சு என்ன செய்ய முடியும்? இதுக்கு முதல்நிலை ஆய்வாளர்கள் எவ்வளவு, அத்தனை அறிவியல் துறையிலிருந்தும் வேணும், அத்தனை புள்ளியியலாளர்கள் வேணும். எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு ஆராய்ச்சியை ஒரு எவிடன்ஸ் பேஸ்டாக கொண்டு வர முடியுமே ஒழிய ஒரு தனி சித்த மருத்துவம்னா இல்லை ஒரு நவீன மருத்துவனால மட்டும் தனியாக அதை எடுத்து கொண்டு வந்துட முடியாது. ஆனால் இதில் என்னன்னா அந்த பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் வெளியே விலகி நிற்குது. அந்த பேசிக் மெடிக்கல் சயின்ஸு, அப்புறம் அந்த ரிசர்ச்சுக்கான மெத்தடாலஜிகளை டெவலப் பண்ண முடியவங்கெல்லாம் தனியாக நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேரும் பொழுது மட்டும்தான் அந்த ஆதாரங்கள் ஏற்பட முடியும். உங்கள் கேள்விப்படி அறிவியல் ஆதாரமற்றது என்கிற குற்றச்சாட்டு பொய்மையானது, அது தவறான இது.
இதில் பல ஆவணங்கள் இருக்கு. ஒரு சில ஆதாரங்கள் ஏற்படவும் செய்திருக்கிறது. ஒரு சில அடிப்படையாக சில ஆய்வு முடிவுகள்லாம் வந்து இன்னைக்கும் வந்து அது மிகச்சிறப்பான ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. ஆனால் நவீன மருத்துவத்தை ஒப்பிடும் அளவுக்கு இதில் வந்து பெரிய அளவில் ஆராய்ச்சி நடந்திருக்கா, இதில் மிகப்பெரிய ஆய்வுகள் நடந்திருக்கான்னா இல்லை. அதுக்கு வந்து ரொம்ப நாங்கள் அடிக்கடி சொல்கிறது தான், ஒட்டுமொத்த சித்த மருத்துவம் எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்த சித்த மருத்துவத்தினுடைய சந்தை அப்படின்னு எடுத்தால் அதிகபட்சம் 150 கோடி ஒட்டுமொத்த சித்த மருத்துவ சந்தை. நவீன மருத்துவத்தினுடைய ஒரு மருந்தினுடைய சந்தை 5-10 பில்லியன் டாலர் இருக்கும். அப்போ அதுக்கும் இதுக்கும் ஒரு மருந்துக்கும் ஒரு மருத்துவ துறைக்குமே 1000 மடங்கு வேறுபாடு இருக்கும்போது எங்கிருந்து பொருளாதார முதலீடுகள்? இங்கே அறிவியல் ஆய்வுகள் எல்லாமே முதலீடுகளின் அடிப்படையில் தான் இருக்கு. எங்களுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, ஒரு சிறு மூட்டு வலிக்கான ஒரு மருந்து இருக்குது. இந்த மாதிரி மூட்டு வலிக்கான இது வந்து ஒரு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் வேலை செய்தா, நான் நார்மலாக நீங்கள் என்ன தைலம் போடுறீங்க, தைலம் வந்து என்னைக்கு மருந்து கொடுக்குறீங்க, அந்த மருந்து உண்மையிலேயே ஒரு ரொமட்டாய்டுங்கிற போது அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸு. அந்த ஆட்டோ இம்யூனிட்டியில் வந்து உனக்கு உடம்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை ஃப்ளஷ் பண்ணுதா, உனக்கு வெறுமனே அந்த கஷாயங்களோ மாத்திரைகளோ அதை கொடுக்கும்போது வலியை மட்டும் போகுதா, இல்லை அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் போகுதான்னா அதுக்கு ஒரு ஆய்வு வேணும், ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஆய்வு வேணும். முதல் நிலையில் வந்து இன்னைக்கு வந்து ஜீனோமிக்ஸ்லேருந்து புரோட்டியோனோமிக்ஸ் வரைக்கும் அந்த துறை பெருவாரியாக வளர்ந்துருக்குது. அப்போ அதில் உள்ள ஆய்வுகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஒரு நிறுவனமோ இல்லை என்றால் ஒரு அமைப்போ முதலீடு செய்யணும். ஒரு மருத்துவ ஆராய்ச்சி அமைப்புகளோ ஒரு 10 கோடி அல்லது 20 கோடி ஆராய்ச்சிக்கு பண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி எந்த அமைப்பும் செய்யலைங்கிறப்ப அது வந்து எப்பொழுதுமே ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் பல நேரத்தில் படு வேதனையாக அரசாங்கத்தில் போய் கேட்போம், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இது பண்ணி என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். சரி, நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்கோமா? எங்களுக்கு என்ன செய்ய டெஸ்டிங்க்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறீங்க, என்ன இருக்கிறதுல என்ன பண்ணியிருக்கீங்க? இப்படி அது வந்து இது ஒரு விதமான எனக்கு வந்து எப்படி தோணும்னா சொல்ல, இந்த புதுத்தளத்தில் சொல்ல கஷ்டம் இருந்தாலும் எனக்கு சொல்கிறேன், ஒருத்தர் மார்ஜினலைஸ்டாக விளிம்பு நிலை மக்களை எப்படி ஒதுக்கினார்களோ அன்றைக்கு காலகாலமாக, அதுபோலத்தான் சித்த மருத்துவத்தை விளிம்பு நிலையில் தள்ளக்கூடிய மனோபாவம் வந்து இருக்கு. நீ படிச்சிருக்கியா, நீ என்னோட சேர்ந்து ஒன்றா எக்ஸாம் எழுதுவியா, ஏன் மார்க் நீ வாங்குவியா, அப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுங்க, எவ்வளோ முட்டாள்தனமோ அதே முட்டாள்தனம் தான் நீ 2 பேரும் வந்து எனக்கு நீ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் டாக்டரும் சொல்லிக்கலாம்னு சொல்றது. 2க்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், உனக்கு நான் உதவி செய்கிறேன், நீ மேலே வா அப்படின்னு எடுக்கிற மனோபாவம் நம்ம மக்கள்கிட்ட இல்லை, நவீன துறையில் இருக்கவங்கள்ட்ட இல்லை, அரசியலாளர்கள்ட்ட இல்லை. அதனால தான் இந்த திரும்ப திரும்ப இந்த சர்ச்சைகள் பூதாகரமாக ஆதாரமற்றதுன்னு ஒரு குறை சொல்லக்கூடிய மனோபாவம் வந்திருக்கு.